ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 99 days ஆஃப் 2025 வருஷத்தோட ஆரம்பத்தில் பெரிய யோசனை எல்லாம் எதுவும் இல்லை. இட் வாஸ் another day அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷம்னு இல்லை, எந்த வருஷமே பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டு அந்த வருஷத்தை ஆரம்பிச்சது கிடையாது. லைஃப் ஹாஸ் டு கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி எப்படி போனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் ப்ராசஸில் மட்டும் அந்த வருஷத்தை ஆரம்பிச்சது உண்டு. இந்த கடைசி 99 நாள் சொல்லப்போனால் நேற்றுலேருந்து 100 நாள் இந்த கணக்கை மட்டும் ஏதோ ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால ஆல்ரெடி நான் இந்த ஹெல்த்தி ஈட்டிங் ஃபிட்னஸ் ஜேர்னி அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் சீரியஸாக எக்காரணம் கொண்டும் ஸ்டாப் பண்ணாமல் இந்த வருஷம் கடைசி வரைக்கும் பண்ணி பார்த்துடணும். அடுத்த 3 மாதத்துக்குள்ள என்ன ரிசல்ட் வருதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது எனக்கான முடிவு. நான் இன்னொருத்தரை சார்ந்தோ இல்லை இன்னொருத்தர் எனக்காக வேறு ஏதாவது வேலை செஞ்சோ இதை நான் செய்யணுங்கிறது கிடையாது. எனக்காக நான் செஞ்சுக்கிறது. அதனால ப்ராபப்ளி இதில் முன் வச்ச காலை பின் வைக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு மட்டும் வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஒர்க் அவுட்ஸ், இந்த எக்ஸசைசஸ் இதையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் நல்லா பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரீசன்னால நம்ம விட்டுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது பயங்கரமான மசில் பெயின், கால் வலி, கை வலி எல்லாம் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அடிவயிறெல்லாம் இழுத்து பிடிக்கும். இதுக்கெல்லாம் பயந்துட்டே 1-2 நாள்ல மறுபடியும் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதனாலேயே கூட இந்த ரெகுலர் ஒர்க் அவுட்டை ஒரு ரொட்டீனாக நம்ம லைஃப் டைமுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவை நான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரே ஃபார்மில் சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அதை தாண்டி கொஞ்சம் மாற்றி பண்ணால் 1 மாதம் கழிச்சு கூட இந்த கால்வலி கைவலி எல்லாம் வந்துட்டே தான் இருக்குது. அதனால எல்லா ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட்ஸுமே நம்ம பாடிக்கு பழக்கப்படுத்தி பாடியை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பித்து ஒரு 15 நாளை எப்படியாவது தம் கட்டி கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பயம் கிடையாது. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம பாடியை அக்செப்ட் பண்ணி ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்துடும். ஆக்சுவலாக பன்னீர் எல்லாம் நான் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால எக், நான்வெஜ் எதுவுமே கிடையாது வீட்டில். ஸோ ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு பன்னீர் எடுத்தே ஆகணும். மாதத்தில் 2 நாள் 3 நாள் பன்னீர் சாப்பிட வரைக்கும் அந்த பேக்கெட்டில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த மாதம் எவ்ரி ஆல்டர்னேட் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயமாக பன்னீர் சாப்பிட வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ரெகுலராக சாப்பிடும்போது ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நமக்கே குற்ற உணர்வு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வீட்லேயே பன்னீர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு திக்கான பால் 4 பேக்கெட் டோட்டலாக 2 லிட்டர் எடுத்து அது பால் கொதிச்சதுக்கப்புறம் 2 எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக அதில் ஊற்றினேன். ஃபஸ்ட்டு 1 தான் ஊற்றினேன். ஆனால் அதுக்கப்புறம் பால் பெருசாக தெரிஞ்சு வர கிடையாது. பால் அப்படியே இருந்துச்சு. ஸோ 2வது எலுமிச்சம்பழம் ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி தனியாகவும் அந்த ஆடை தனியாகவும் வந்துருச்சு. அதை எடுத்து நல்லா பன்னீர் ப்ரெஸ்ஸில் போட்டு ஒரு 2 கிளாஸ்க்கு ஃப்ரெஷ் வாட்டரும் போட்டு நல்லா பன்னீரை வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பன்னீர்லேருந்து தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு பன்னீர் ப்ரெஸ்ஸில் போட்டு கொஞ்சம் வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 3 4 நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே வீட்டில் செஞ்சோம், எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய திருப்தி.